ஓகே, முரளி உங்களுடைய கேள்வி சொல்லுங்க. ஐயா, இப்ப நம்மளுடைய சம்ஸ்காரம் வந்து அது வந்து நம்மளுடைய முன்வினை. அதை வந்து நம்ம அன்னைக்கு போன சொற்பொழிவுல கேட்கும்போது முன்வினையை வந்து நம்ம வந்து இப்ப எதிர்நோக்கி கொண்டிருக்கோம். அதே சூழ்நிலையில நீங்க என்ன சொன்னீங்கன்னா, பிரகிருத்தினுடைய மாயாவுடைய தாக்கமும் அங்க இருக்குது. அதனால நம்ம வந்து வினைகளை நம்ம ஈடுபடுறோம். அது நிச்சயமா ஒரு ஆழமான கருத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப ஏன் இந்த கேள்வினா, ஒரு செயலுக்கு மறு செயல் தான் சம்ஸ்காரம். நம்ம முன் வினை செய்ததை இந்த வினையில நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா இதுல பிரகிருத்தினுடைய மாயாவுடைய தாக்கம் நம்ம ஒண்ணுமே செய்யாம அது தாக்கம் கொடுக்குதுன்னா அதுல ஏதோ ஒரு சயின்ஸ் இருக்கு. அது எனக்கு புரியல ஐயா. அதைத்தான் இது நான் வந்து நம்மளுடைய சொல்லுங்க சொல்லுங்க இது முடிச்சு என்னுடைய முடிச்சு. பலகீனத்தை உபயோகிக்குதா? ஏன்னா நான் ஒரு என்னுடைய சம்ஸ்காரம் வந்து நான் செய்த வினைக்கு நான் அனுபவிக்கிறேன். ஆனா இப்ப மாயாவுடைய தாக்கம் வந்து நான் ஒண்ணுமே செய்யல, ஆனா என்னை தாக்குது அப்படின்னு வரும் பொழுது அது ஒரு கேள்வியா இருக்கு. ஓகே, இதை நான் மிக விரிவாகவே நான் வந்து போன வகுப்பிலே கூட கொடுத்திருந்தேன். என்னன்னா, இப்போ நீங்க எந்த ஆக்ஷனுமே நீங்க செய்யாத நிலையிலேயே இருக்கிறதா வச்சுக்கோங்க. வினைப்பயனும் ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட், அங்க எந்த ஒரு வினைப்பயனுமே இல்லை. உங்களுடைய ஒருத்தருடைய கேஸ்ல அப்படி இருக்குது. ஆனா இப்ப புதுசா ஒரு வினையை வந்து நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா அதுக்கு வினைப்பயன் வந்துடும் இல்லையா? ஆமா. ஆனா நான் என்ன சொன்ன போன வகுப்புலன்னா, நீ அதை சரியா கவனிச்சதே தெரியும். இந்த செயலை தூண்டுது பாருங்க, செய்யணும்ன்ற உணர்வு தூண்டுது பாருங்க. இந்த உணர்வு தூண்டுதலே பிரகிருதி தான் உண்டாக்குறான்னு சொன்னேன். ஆமா. பிரகிருதி வந்து இந்த தூண்டுதலை செய்யலைன்னா காரணம் என்னன்னா, இந்த கேமே அப்படிதான் ப்ரோக்ராம்னு சொன்னேன். என்ன, இப்ப நீங்க நம்மளை பத்தி பேசுறோம். என்ன வந்து ஒரு செயலை தூண்டுதுன்னு, நான் யாரு? பரமபுருஷன், அவருடைய ரிஃப்ளெக்ஷனா இருக்கேன். நீ எத்தனை ரிஃப்ளெக்ஷனா நீ போனாலும் நான் வந்து அத்தனை ரிஃப்ளெக்ஷன் கூடிய நானும் வந்துட்டு தான் இருப்பேன். 3 குணங்களும் நான் கூடியதான் இருப்பேன். நீ 10 ரிஃப்ளெக்ஷனா போனா 10 நானும் பிரிஞ்சு 10 இதுலயும் 3 குணங்களோட தான் நான் வருவேன். ஆனா ஏன் அப்படின்னா, நீ எத்தனை இதுல போனாலும் உன்னை வந்து நெகட்டிவான ஆக்ஷன்ல இறக்கி, அதாவது ஜடமாக உன்னை மாத்தி, இப்ப ஜட நிலையிலிருந்து அவர் எங்க போயிட்டு இருக்காரு பரிணாமத்தினுடைய இதுல, நுண்ணிய நிலைக்கு போயிட்டு இருக்காரு. ஆமா, பிரதி சஞ்சாரத்துல ஜடத்திலிருந்து இப்ப என்ன பண்றாரு, மேல போறாரு. உண்மையான நிலைக்கு ஷட்டில் ஸ்டேஜுக்கு போறது போது அதை விடாம மறுபடியும் ஜட நிலையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கணும். அதுதானே பிரகிருத்தினுடைய இது ரோல கேம்ல. அதையும் மீறி இவர் ஜெயிச்சு அங்க ரீச் ஆகணும். அந்த இடத்த ரீச்சிங் பாயிண்ட புருஷா வந்து ரீச் ஆகணும். இப்போ ஒரு ஜீவனுக்குள்ளாரையும் புருஷா இருக்காரு, பிரகிருதி இருக்காரு. இப்போ நீங்க வந்து உங்களை ஆக்ஷனை செய்ய வச்சாதான் ரியாக்ஷன் என்பது உங்களுக்கு வரும். நீங்க ஆக்ஷனே இல்லைன்னு போது உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து ரியாக்ஷன் ஆகுதோ அந்த ரீபர்த்ன்றது ஒண்ணு கிடையாது. ஆனாலும் இங்க ஜடத்துல இருந்து இப்ப மேல போறதுக்கான முயற்சி பண்ணும்போது அங்க நெகட்டிவான ஆக்ஷனை வந்து உங்களுக்கு கொடுத்தா தான் நீங்க ரிவர்ஸ்ல வருவீங்க, மேல முன்னேற முடியாது. உண்மையா பொய்யா? அப்ப உங்களை பின்னுக்கு இழுக்கணும். இழுக்கிறது தான் பிரகிருத்தின் ஒரு ரோலே, அந்த பின்னுக்கு இழுக்கிறது தானே. அதுதான் அவித்யா மாயா. நான் வந்து மாயான்னு போது டிஃப்ரெண்ட் மாயா இருக்கு. அணுமாயா, விஷ்ணு மாயா, மகா மாயா, பலவிதம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரோல். பட் இங்க நான் அவித்யா மாயாவை பத்தி பேசும்போது அவித்யா மாயனுடைய வேலையே புருஷாவை கான்சியஸ் புருஷான் கான்சியஸ் வச்சுங்க. உங்களுடைய ஜீவ மெய்யுணர்வு, இந்த ஜீவ மெய்யுணர்வை மேல் நோக்கி போகாம ஜடத்தை நோக்கி கீழ் நோக்கி போறதுக்கான தூண்டுதலை, நான் என்னுடைய குணங்கள் இல்லைன்னா உங்களுக்கு தூண்டுதலே இல்லையே. இப்போ ஒரு செயலை செய்யணும்னு உங்களுக்கு தோணுதுல, ஒரு பண்பு அங்க வெளிப்படுது, ஒரு உணர்வு வெளிப்படுது. இந்த உணர்வை தருவது யாரு? இந்த இந்த குணம். ஆமா, குணம் தான் உணர்வு என்பது. என்ன, குணத்தை சார்ந்ததுதான் உணர்வுகள் என்பது. இந்த குணத்தை தருவது, குணத்துக்கு சொந்தக்காரர் யாரு? குணமயி மம மாயா சொல்றாருல்ல. அவளுடைய என்னுடைய மாயா குணமயமானவள், அவளுடைய எம்பாடிமெண்ட் ஆஃப் திரிகுணாஸ். அப்போ உங்களை தூண்டுறது யார் செய்யறாங்க? இப்ப இந்த வேலையை சொல்லுங்க. ஆக்ஷன், ஒரிஜினல் ஆக்ஷன் இப்ப யார் வந்து தூண்டுறாங்க, செய்ய வைக்கிறது? நீங்க செய்யறீங்க, ஆனா செய்ய வச்சது யாரு? அவித்யா மாயா, பிரகிருதி. அப்போ பிரகிருத்தினுடைய தாக்கம் என்பது என்ன அப்படின்னா, நீங்க உங்களை செய்ய வைக்கிறதே அதுதான். அதை செஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அதனுடைய ரியாக்ஷனை நீ வந்து திருப்பி வைக்கணுன்றதுனால நீ மறுபடியும் அது ரியாக்ஷனுக்காக யூ ஹேவ் டு வெயிட். அடுத்த பிறப்போ 10 அது மாதிரி நிறைய சேர்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. பிரகிருத்தியை என்ன பண்றாங்க, ஒரு மனிதனை எவ்வளவு கீழ்நிலைக்கு கொண்டு போறதுக்கான, முன்னேற விடாம
தடுத்துக்கிட்டே இருக்கிற வேண்டிய வேலை தான் அவித்யா மாயனுடைய வேலையே. அப்போ எண்ணி நடங்காத செயல்களை ஒரு மனிதனை வந்து செய்ய வச்சு அவ்வளோ ஆக்ஷன். ஒரு விவரம் ஒரு நாளைக்கு எத்தனை ஆக்ஷன் செய்யறான், அந்த ஒண்ணுமே அவன் செய்வதாக நினைச்சுதானே செய்யறான் ஒரு ஒரு ஆக்ஷனையும். அதுவும் மனித ஒரு விலங்கு நிலையிலிருந்து மனித நிலைக்கு வரும்போது அவன் விலங்கை விட ஒரு ஒன்னும் உயர்ந்தவனாக ஒன்றும் வந்துடுறது இல்லை. அந்த விலங்கு மனித உருவம் கிடைச்சிருந்து ஆனாலும் அந்த விலங்கினுடைய இதுதான் டாமினேஷனா இருக்குன்னு சொல்றாரு பாபாவை, இல்லையா? அப்போ டெஃபினட்டா அவனோட மனுஷனா வந்தும் கூட அவனுக்கு இன்னும் அந்த ஒரு விழிப்புணர்வு அவனுக்கு கிடைக்கல. அவனுக்கு அது கிடைக்கிறதுக்கு எத்தனை பிறப்பு ஆகுது? சுக்கிரத்தேர் மானவோ பூத்வா சென் மோக்ஷதானி. பல பிறப்புகளை கடந்து கடந்து வரும்போதுதான் அந்த துன்பத்துல வந்து ஏற்படுற அடி அடி விழுவுதான். ஐயோ ஐயோ நம்ம அப்பதான் அந்த இது ரியலைசேஷன் அப்பதான் வருது. அப்ப துன்பங்கள் என்பது பிறர்க்கு இன்னா செய்யின் முற்பகல் செய்யின் நமக்குன்னா தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்ற ரியலைசேஷன் வந்து மற்றவங்க சொல்லியோ இதுக்கெல்லாம் காரணம் இதுதான்யா அப்படின்னு மற்றவங்க சொல்லும் போது அவன் யோசிக்கிறான் அல்லது தானே உணர்றான். இந்த மாதிரி உணர்ந்து உணர்ந்து வருவதற்கு பல்வேறு பிறப்புகளாக அவன் பல புண்ணிய காரியங்களை செய்யறான். தப்பு செய்யாம பல புண்ணியங்களை செய்யணும், நல்லதா செய்யணும் அப்படின்னு. அப்படி நல்லது செஞ்சாலும் கூட அதை வந்து பகவான் தான் செய்யறான்ற அந்த உணர்வு கிடைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் தான் கிடைக்குது. நாம தீங்கு செய்யாம இருக்கணும், தீங்குனாலதான் நமக்கு தீங்கு வருதுன்ற ரிலேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கு அடுத்தது நாம நல்லது செய்யணும், ஆக்ஷன் செய்யணும். அப்ப நல்லது செய்யணும்ன்ற ஸ்டேஜுக்கு ஒரு சில மனிதர்கள் வராங்க. நல்லது செஞ்சாலும் அது பரமபுருஷன் தான் செய்யறான்ற ரியலைசேஷன் அப்படி உடனே கிடைச்சிருது இல்ல. இப்ப என்னது, நல்லதுக்கான ரியாக்ஷன்ஸ் வந்து மறுபடியும் அவன் பிறக்கிறான். ஆனா ஒன்ஸ் பிறந்துட்டா நெகட்டிவ் இது பிரகிருத்தினுடைய வேலை என்ன, உன்னை நெகட்டிவ்ல தள்ளுறதே தான் குறி. ஒன்ஸ் நீங்க பிறந்துட்டாவே மேக்சிமம் நீங்க நல்லதே செஞ்சு உஷாரா வரீங்க அந்த பிறப்புல, மீண்டும் இன்னொரு பிறப்பு வரும்போது நீங்க மறுபடியும் உன்னுடைய முற்பிறப்பினுடைய இது வந்து உங்களுக்கு அவ்வளவு இதா வந்து வராது. அது கூட இருக்கும். ஆனாலும் ஒரு ஒரு பிறப்புலையுமே வந்து அட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது அவித்யா மாயாவனுடைய இது இல்லையா? சோ அதனாலதான் நீங்க இந்த பிரகிருத்தினுடைய வேலை வந்து ஒரிஜினல் ஆக்ஷனை வந்து நீங்க ஒரு ஒரு ஆக்ஷனுக்கும் நீங்க வந்து அனுபவிக்கிறது என்பது உண்மைதான், தப்பிக்க முடியாது. ஆனாலும் உங்களை ஆக்ஷனை செய்ய வைக்கிறதே பிரகிருதி தான், அதாவது அவித்யா மாயா தான். புரியுதுங்களா? இங்கதான் மாயா வந்து அவளுடைய வேலையை அவ செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேவாய்யா? தெளிவா இருக்கையா. அப்ப இதுலதான் பாபா வந்து நம்மளுக்கு யாமா கொடுத்திருக்காரு ஐயா, முழுமையா பின்பற்ற சொல்லி. ஆமா, இதெல்லாம் தான் உங்களுக்கு அவுட்டர் சஜஷன். ஒரு மனுஷனுக்கு வந்து ஆட்டோ சஜஷனாவும் சில பேருக்கு வருது. இப்போ உதாரணம் முற்புறப்பட நல்வினைகள் நிறைய செஞ்சதுன்னா உங்களுக்கு ஆட்டோ சஜஷன்லயே உங்களுக்கு வந்து உங்களுக்கு வரும். ஏற்கனவே உங்களை குட் சம்ஸ்காராஸ் உங்களுக்கு இருக்கிறதுனால அதனுடைய இது வந்து ஏன்னா மெய்யுணர்வு தான் எல்லாமே வந்து இருக்குது. அங்க இருந்து உங்களுக்கு அது வந்து அதனுடைய ரேடியேஷன் வெளியில வரும். மைண்டுக்கு வரும்போது நாம இது மாதிரி செய்யக்கூடாது, ஐயோ இதை பார்த்தாவே பாவமா இருக்கு, இந்த உணர்வெல்லாம் எப்படி வருது? காரணம் அந்த அளவுக்கு அந்த முற்புறப்புல வந்து அந்த நல்வினைகள் வந்து அது செய்யும்போது பக்குவம் அடைஞ்சதுனாலதான் அந்த மாதிரி உணர்வுகள் வருது. அப்போ அப்படி அதனாலதான் அப்படித்தான் வருது வருது. ஸோ ஆகவே நாம இந்த வினைப்பயன்களை வந்து அனுபவிக்கணும் அப்படின்றது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் பிரகிருதி வந்து உங்களோட ஒரிஜினலான ஆக்ஷன் ஒரு ஒரு ஆக்ஷனையும் தூண்டுவதே பிரகிருதி தான். நீங்க இயமனியமங்கள் அது இது எல்லாமே உங்களுக்கு அவுட்டர் சஜஷனா உங்களுக்கு கிடைக்குது. இப்ப நீங்க போன வாரம் ஒரு கேள்வி கேட்டீங்க, அவன் அருளாலே அவன்தால் வணங்கி ஆனா நமக்கு அருள் கிடைச்ச மாதிரியே தெரியல அப்படின்னு சொன்னீங்க. அப்ப நான் சொன்னேன் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அப்ப சொல்ல மறந்தேன். என்னன்னா எல்லாருக்குமே அவர் வந்து அடையணுன்றது அந்த இது வந்து கயிறு வந்து எல்லா ஜீவன்களுமே கயிறுல இழுத்து இருந்தாலும் இயற்கையாக இருந்தாலும் இந்த சாதகர்கள் தீட்சை வாங்குகின்ற நிலைக்கு வருகின்ற குருவை அடைகின்ற ஒரு நிலைக்கு வரும்போது அங்க 100% அவருடைய அருள் என்பது கிடைச்சிருந்தா இல்லையா? அப்ப அவனுடைய அருள் கிடைச்சிருச்சு. நாம வந்து இப்ப அதை வச்சுக்கிட்டு மேல போகணும். எப்ப தீட்சை வருதோ அவன் அருள் இல்லைன்னா தீட்சை கிடைக்காது. அப்ப அவன் அருள் கிடைச்சாச்சு. இப்ப அவன் தாளை வணங்குகின்ற வேலையை நம்ம செய்யணும். ஆகவே நம்ம பிரகிருத்தியை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நாம இந்த நியமங்கள் என்னென்னலாம் குரு கொடுத்திருக்காரோ அதெல்லாம் பர்ஃபெக்டா நம்ம வாழ்க்கையில வந்து சாதனா என்பது 10% வெற்றி. மீதி 90% குரு எதையெல்லாம் சொன்னாரோ அதை பர்ஃபெக்டா நம்ம செய்யணுமான்றதுல மட்டும் குறியாருங்க. ஒரு சீடனுக்கு இருக்கிற ஒரே தகுதி என்னன்னா குருவனுடைய அத்தனை விஷயங்களையும் அவன் வந்து அவன் சிறமேற்கொண்டு அவன் செய்கிறான் என்றால் சாதனா என்பது 10% வெற்றி கிடைச்சிடும்.
குரு வார்த்தை தான் அங்க. அந்த குருவுக்கு ஏற்ற சீடனாக, குருவுக்கு உண்மையான, நம்பிக்கையான, பற்றுள்ள ஒரு சீடனாக அவன் இருக்குவானால் நீங்க கடைபிடிக்க வேண்டியது அவர் சொன்னதுதான். அதை சொன்னதை பர்ஃபெக்டா நம்ம பண்ணும்போது சாதாரணமான அந்த இது வந்து உணர்வை நமக்கு தரும். இதெல்லாம் கால்குலேஷன் தான். இது வந்து ஒரு மூட நம்பிக்கையான விஷயத்த நான் சொல்லல. இவ்வளவும் கால்குலேஷன். நீங்க நம்ம அறிவை சிந்தனை பண்ணி பார்த்தா ஒவ்வொருத்தருக்குமே இது புரியும். பாபாவே பல இடங்கள்ல சொல்றாரு, நீங்க சாதனா செய்றீங்களா இல்லையான்னு அவர் அதாவது நீங்க வந்து சாதனால வெற்றி அடையுதா, மனது வந்து கான்சென்ட்ரேஷன் ஆகுதா இல்லையான்றது உங்களுக்கு நீங்க ஒரே பண்ணாதீங்கன்னு சொல்றாரா இல்லையா? என்ன சொல்றாரு? யூ சிட் ஃபார் மெடிடேஷன். அப்ப மெடிடேஷன் வந்து நீங்க உட்காரணும்னா, அங்க உட்கார்ந்தோன்னு உங்களுக்கு உட்கார்ந்தோன்னு எனக்கு லயம் ஆகலைன்னா அங்க வேற ஏதோ நீங்க கோட்டை விட்டுட்டீங்கன்னு தான் அர்த்தம். இதுதான் கால்குலேஷன். ஃபார்முலா வந்து அவர் எதையெல்லாம் சொல்லியிருக்காரோ அப்படியே நோ லாஜிக் நோ ரீசனுங்க. இந்த வார்த்தை நல்ல மனசுல வச்சுங்க. அதனாலதான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், சரியாவ 2ஆம் பாகம் தான் சாதகர்களுக்கு வந்து பாபா கொடுத்த வெர்டிக்ட். அதுதான் வந்து அவர் வந்து நம்மளுக்கு கொடுத்த கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள். அதுல ஒரு பாயிண்ட் நம்ம கோட்டை விட்டோம்னாலும் அதுக்குதான் திரும்ப திரும்ப பாருங்க. ஏன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல விஷயங்கள் நம்ம மறந்து போறோம். செகண்ட் லெசன் மந்திரத்தை வந்து சில நேரங்களில் சொல்வதற்கு மறந்துடுறோம். அப்புறம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஞாபகம் வருது, சொல்றோம். எல்லாருக்கும் அதானே ஏற்படுது இல்லையா? அந்த அனுபவம் எல்லாருக்குமே நமக்கு ஏற்படுது. அப்போ நீங்க வந்து சாதனாவுல பாபா இடத்துல வந்து அந்த அந்யோன்யம், அந்த பற்றுதல், ஏக்கம், இதெல்லாம் எனக்கு வந்து அவ்வளவா வரலன்னு சொன்னீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் புரட்டி பாருங்க. எங்கேயோ நம்ம விஷயத்துல அங்க அவர் சொன்னதை 100% நம்ம செய்யல. இதை மறந்துடாதீங்க. இங்கதான் சீக்கிரம். அதனால யமனியமும் என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் கடைபிடிங்க. பிரகிருதி என்ன ஆவாங்க? அப்பா பிரகிருதி நிலைமை என்னங்க ஆகும்? சரணாகதினாவே என்ன அப்படின்னு. ஆமா, சரணாகதி என்னன்னா அப்படியே ஒபே பண்றதுங்க. நான் உங்கள்கிட்ட சரணா அப்படின்னா அப்ப அவரு சொல்றாருன்னா ஒண்ணு சொல்றாரு, அல்ல அதெல்லாம் நான் கேட்க மாட்டேங்க, ஆனா உங்கள்கிட்ட நான் சரணாகதி அடைஞ்சிட்டேங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அது அது அந்த மாதிரி இந்த மாதிரி விளையாட்டுலாம் அவர்கிட்ட செல்லுபடி ஆகாது இல்லையா? அப்ப அப்படி போகும்போதுதான் என்ன சொல்றாரு, தேவி ஹேசா குணமயி மம மாயா. என்னோட மாயா வந்து நிச்சயமாக முக்குணங்களுடைய வடிவமானவா தான் இருக்கிறா. தூரத்தையா அவளிடத்திலிருந்து நீங்க வந்து தப்பிச்சு போறது என்பதெல்லாம் முடியவே முடியாது. ஆனா மாபேவ என்னிடத்திலே ஜே யார் ஒருவர் பிரபஞ்சத்தே முழுமையான சரண அடைகின்றார்களோ மாயாமேதம் தரந்திது. அப்போ இந்த சரணாகதின்ற மாயாவை ஒன்னும் டச்சே பண்ணிக்க முடியாது. அப்படி தூரமா போயிட்டான், ஐயோ இவன் அந்த ரீங்குக்குள்ள போயிட்டான், இனிமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அந்த ரீங்கு. வடிவேலோட ஜோக்கு பாத்துக்கீங்களா, இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன். அது மாதிரி பெருக்கத்தின் நிலைமை என்னன்னா அந்த கோட்டை தாண்டி வர மாட்டாங்க. ஏன்னா நீங்க வந்து பரமபுருஷனுடைய அந்த கோட்டுக்குள்ளார போயிருங்க. அந்த ஜூரிஸ்டிக்ஷன் 2 பேத்துக்கு எல்லை இருக்கு. அதே மாதிரி அவரும் வந்து இந்த எல்லையை தாண்டி இந்த இடம் போனாலும் அது ஒரு உண்டு. ஆகவே இதுதான் உங்களுடைய அந்த கேள்விக்கான விளக்கம். சரியா? பிரகிருதி என்ன எப்பேற்பட்டது. ஓகே, இப்ப நம்மளுடைய வேற கேள்விகள் யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கேள்வி பதில்கள் தான் நம்ம அதுக்கு வந்து சாதனாவுடைய முன்னேறுவதற்கான 3 சீக்கிரட் பாபா சொல்றாரு. சாதனாவுல ஆன்மீக பாதையில முன்னேறுவதற்கான 3 காரணிகள் அப்படின்னு சொல்றாரு பாபா. எப்பயாவது நினைவு வச்சிருக்கீங்களா என்னன்னு? ஒண்ணு ஞாபகம் இருக்கியா? சொல்லுங்க. பரிபிரஷனா. எஸ். அப்புறம் பிரணிபாத்தேனா பரிபிரஷ்னேனா தேவையா? தேவை. ஆமா, தேவை இல்லையா? பிரணிபாத்தேனா என்னன்னா கம்ப்ளீட்டா சரணாகதி. அவர் சொல்றதுதான் நம்மளுடைய இது வேத வாக்கு. அவரு இஷ்டப்படி நம்ம செய்யறதா. அடுத்தது பரிபிரஷ்னா என்னன்னா நம்ம அதை அவருடைய இதுல வந்து பின்பற்றி போவதற்கு எதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்டு தெரிஞ்சுக்கலன்னா அங்க தெளிவு இருக்காது. ஒரு தடவை கேட்கும் போது புதிய புதிய விளக்கங்கள் கிடைக்கும், புதிய புதிய ஒரு நம்ம டெக்னிக்ஸ் கிடைக்கும். நம்மளுக்கு கேள்விகள் பதில்கள் மூலமா தான் நம்மளுக்கு நிறைய ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும்ன்றாரு. ஸோ அந்த டாபிக்கே பாத்தீங்கன்னா நீங்க
சாதனாவினுடைய முன்னேற்றத்திற்கு 3 முக்கிய காரணிகள் என்பது இந்த பிரணிபாத்தேன பிரஷ்னா கேள்வி, பரிபிரஷ்னா வாழ்க்கையில கடைபிடிப்பதற்காக தெரிந்து கொள்வதற்கு கேட்கப்படுகின்ற கேள்விகள். அப்படின்னா தேவையா என்பது அது உங்களுக்கு தெரியும், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். ஸோ இது 3 தான். இந்த 3 இருக்கும்போது சாதனாவில் முன்னேற்றம் இருக்குன்னு சொல்றேன். ஓகே, சரி, ஓகே, நன்றி, நமஸ்காரம். இந்த கேள்வி முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய வகுப்புக்கு போயிடலாமா?